வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரேக்கிங் நியூஸ் தான். ரொம்பவே முக்கியமானது. நீட் யூஜி 2026 6 மாணவர்கள் உச்சநீதிமன்றம் ஓஎம்ஆர் தவறா, மதிப்பெண் பாதிக்கப்படுமா, நீதிமன்றம் என்ன சொன்னது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு, மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீட் யூஜி 2026 தேர்வு தொடர்பாக தற்போது முக்கியமான ஒரு விவகாரம் உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு போயிருக்குது. தேசிய தேர்வு முகமையானது என்றையே வெளியிட்டதாக கூறப்படும் ஓஎம்ஆர் விடைத்தாள்களுக்கும் தேர்வு எழுதும்போது தாங்கள் பதிவு செய்ததாக மாணவர்கள் கூறும் பதில்களுக்கும் இடையே வேறுபாடு இருப்பதாக கூறி 6 மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. இந்த விவகாரம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான நீட் மதிப்பெண்கள் மாணவர்களின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் நிலையில் ஒரு சில விடைகள் தவறாக பதிவாகியிருந்தாலும் கூட அது மாணவர்களின் மதிப்பெண்ணிலும் அதனால் அவர்களின் தரவரிசையிலும் தாக்கத்தை ஏற்படுத்த கூடும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை தொடர்ந்துள்ள மாணவர்கள் அனைவரும் 600க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாக அவர்களின் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. சிலர் 650க்கும் அதிகமாக மதிப்பெண் பெற்றுள்ளதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் தேர்வு மையத்தில் தாங்கள் அளித்த பதில்களுக்கும் பின்னர் என்ட்ரிய இணையதளத்தில் காணப்பட்ட ஓஎம்ஆர் பதிவுகளுக்கும் இடையே வேறுபாடு இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது, மாணவர் தேர்வு அறையில் ஒரு பதிலை தேர்வு செய்ததாக நினைத்திருக்கிறார். ஆனால் வெளியிடப்பட்ட ஓஎம்ஆர் பதில் வேறு பதில் இருப்பதாக தெரிகிறது. இது உண்மையா, அல்லது மாணவர்களின் புரிதலில் ஏதேனும் தவறா, அல்லது ஓஎம்ஆர் ஸ்கேனிங், டேட்டா ப்ராசஸிங் அல்லது அப்லோடிங் போன்ற செயல்முறைகளில் ஏதேனும் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டதா? இதுதான் தற்போது முக்கியமாக விசாரிக்க வேண்டிய கேள்வியாக மாறியிருக்குது. என்டிஏவிடம் மாணவர்கள் என்ன செய்ததாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தரப்பின் கூற்றுப்படி இந்த முரண்பாடு குறித்து என்டிஏக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் நேரடியாகவும் முறையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்களுக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை என்பதே அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்குது. இதன் காரணமாகவே தற்போது அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். இந்த கட்டத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. மாணவர்கள் கூறிய குற்றச்சாட்டு என்பது இன்னும் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்று சொல்ல முடியாது. நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், ஓஎம்ஆர் பதிவுகள் மற்றும் என்டிஏவின் விளக்கங்களை பரிசீலித்த பிறகுதான் உண்மை நிலை என்ன என்பது எல்லாத்துக்கும் தெரிய வரும். உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது? அதாவது, இந்த வழக்கு நீதிபதி சூர்யாகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு முறையிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ கலந்தாய்வு தொடங்க உள்ளதால் இந்த விவகாரத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று மாணவர்கள் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. மாணவர்களின் மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தை விரைவாக விசாரணைக்கு பட்டியலிட ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது இந்த வழக்கில் முக்கியமான முன்னேற்றமாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அனைவருக்கும் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி இதுதான். 6 மாணவர்களின் குற்றச்சாட்டு உண்மை என தெரிய வந்தால் என்ன ஆகும்? இதற்கு ஒரே ஒரு முடிவு என்று இப்போதே சொல்ல முடியாது. முதல்ல நீதிமன்றம் ஆதாரங்களை பார்க்கும். உதாரணமாக மாணவர்கள் தேர்வு மையங்களில் பதிவு செய்த பதில்கள் தொடர்பாக ஆதாரம் என்ன, என்ட்ரியை வெளியிட்ட ஓஎம்ஆர் இமேஜ் அல்லது ரெஸ்பான்ஸ் ரெக்கார்டு என்ன காட்டுகிறது, அந்த 2 பதில்களுக்கும் உண்மையில் வேறுபாடு உள்ளதா, அப்படி வேறுபாடு இருந்தால் அது எந்த கட்டத்தில் ஏற்பட்டது என்பது போன்ற கேள்விகள் முக்கியமாக வரலாம். ஒரு வாய்ப்பு, குறிப்பிட்ட மாணவர்களின் ஓஎம்ஆர் சரிபார்ப்பு. நீதிமன்றம் முதலில் சம்பந்தப்பட்ட 6 மாணவர்களின் பதிவுகளை மட்டும் சரிபார்க்க உத்தரவிடலாம். உண்மையில் தொழில்நுட்ப அல்லது பதிவு சிக்கல் இருந்தது என தெரிய வந்தால் அந்த மாணவர்களின் மதிப்பெண்களை மறுபரிசீலனை செய்வது தொடர்பாக உத்தரவு வர வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அது நீதிமன்றத்தின் விசாரணை மற்றும் கிடைக்கும் ஆதாரங்களை பொறுத்ததாக இருக்குது. இன்னொரு வாய்ப்பு, என்டிஏவிடம் விளக்கம் கேட்பது தான். நீதிமன்றம் என்டிஏவிடம் பதில் அளிக்க கேட்கலாம். அப்போது ஓஎம்ஆர் ஸ்கேனிங் முதல் ரிசல்ட் ப்ராசஸிங் வரை என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டது, மாணவர்களின் புகார்கள் எவ்வாறு பரிசீலிக்கப்பட்டன என்பது போன்ற விஷயங்களில் விளக்கம் கேட்கப்படலாம். மிகப்பெரிய கேள்வி, இது பல மாணவர்களை பாதித்திருக்கிறதா? இதுதான் வழக்கின் தாக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான அம்சம். இந்த 6 மாணவர்களின் பிரச்சனை தனிப்பட்ட சம்பவமா, அல்லது இதே போன்ற புகார்கள் பல மாணவர்களிடமிருந்தும் வந்துள்ளதா என்பது தெரிய வந்தால் வழக்கின் பரபரப்பு மாறக்கூடும். பல மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான பிரச்சனை இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்தால்
நீதிமன்றம் இந்த விவகாரத்தை விரிவாக ஆய்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனால் தற்போது 6 மாணவர்கள் வழக்கு தொடர்ந்திருப்பதால் மட்டும் நீட் யூஜி 2026 முடிவுகள் முழுவதும் தவறானவை என்று முடிவு செய்ய முடியாது. நீட் தேர்வு தொடர்பாக ஏற்கனவே இருந்த சர்ச்சையின் பின்னணி இந்த விவகாரம் தனியாக பார்க்கப்படுவது கிடையாது. நீட் யூஜி தேர்வை சுற்றி ஏற்கனவே பல்வேறு ஆண்டுகளில் கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. இந்த ஆண்டு தேர்வும் அதுபோன்ற ஒரு பின்னணியில்தான் பார்க்கப்படுது. மே 3ஆம் தேதி நடைபெற்றதாக குறிப்பிடப்படும் நீட் யூஜி 2026 தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சினை காரணமாக ரத்து செய்யப்பட்டு பின்னர் ஜூன் 21ஆம் தேதி மீண்டும் தேர்வு நடத்தப்பட்டதாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் தேர்வு முறையின் வெளிப்படைத்தன்மை தொடர்பான எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாகியிருக்குது. இந்நிலையில் OMR தொடர்பாக 6 மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுமக்கள் இப்போது எதை கவனிக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் அடுத்தடுத்த விசாரணைகள் மிகவும் ரொம்பவே முக்கியம். குறிப்பாக என்ட்ரியை என்ன விளக்கம் அளிக்கிறது, மாணவர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்கள் என்ன, OMR பதிவுகளை நீதிமன்றம் எவ்வாறு பரிசீலிக்கிறது, மாணவர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் தேவைப்படுகிறதா, மருத்துவ கலந்தாய்வு தொடர்பாக ஏதேனும் இடைக்கால உத்தரவு வருகிறதா என்பதை தான் நம்ம கவனிக்கணும். ஒருவேளை நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் OMR மற்றும் பதில் பதிவுகளை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டால் அந்த ஆய்வின் முடிவு அடுத்த முக்கியமான கட்டமாக இருக்கும். முக்கியமான முடிவு இப்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லக்கூடியது ஒன்று தான். என்னன்னா, நீட் யூஜி 2026 தொடர்பாக 6 மாணவர்கள் தங்களின் OMR பதிவுகளில் முரண்பாடு இருப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பது இன்னும் நீதிமன்ற விசாரணையில் தெளிவாக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. எனவே நீட் முடிவு முழுவதும் தவறு, என்ட்ரியை திட்டமிட்டு மதிப்பெண்களை மாற்றிவிட்டது போன்ற உறுதியான முடிவுகளை இப்போதே சொல்லுவது சரியாக இருக்காது. ஆனால் மாணவர்கள் முன்வைத்துள்ள புகார் உண்மையானதாக இருந்தால், குறிப்பாக ஒரே மாதிரியான பிரச்சனை பல மாணவர்களிடம் இருப்பது ஆதாரங்களுடன் தெரிய வந்தால் அது மிகவும் முக்கியமான விவகாரமாக மாறும். மருத்துவ கலந்தாய்வு தொடங்க உள்ள சூழ்நிலையில் இந்த வழக்கில் விரைவான நீதிமன்ற நடவடிக்கை மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அடுத்த விசாரணையில் என்ட்ரிஏ தரப்பு என்ன பதிலளிக்குது, மாணவர்களின் OMR பதிவுகள் எவ்வாறு சரிபார்க்கப்படுகின்றன, நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது என்பது தான் இனி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த வழக்கில் அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் போது அதன் அடிப்படையில் தான் இறுதி நிலை என்ன என்பது எல்லாத்துக்குமே தெரிய வரும். இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். OMR போன்ற முக்கியமான தேர்வு பதிவுகளை மாணவர்களே மீண்டும் சரிபார்க்கும் வகையில் இன்னும் வெளிப்படையான நடைமுறை இருக்க வேண்டுமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட முக்கியமான கல்வி மற்றும் தேர்வு தொடர்பான செய்திகளுக்கு நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.